ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்றைய சூழலில் மக்களிடத்தில் ஆன்மீகம், ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்குங்க. பெரும்பாலான மக்கள் ஜோதிடத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை புரிந்து கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில் மக்களுக்கு அவங்க பிறந்த லக்கணம், ராசி, நட்சத்திரம், கிரக இணைவு ஆகியவற்றை வலிமைப்படுத்துவதற்காக பிரத்யோக ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்று ஆன்மீக பெரியோர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இந்த நிலையில் சில கோவில்கள் நேர்மறையான சாதகமான அம்சங்களை கொடுத்தாலும் சில கோவில்கள் எதிர்மறையான விஷயங்களையும் கொடுக்குதுங்க. அதாவது உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு கேடு விளைவிக்கும் 8ஆம் இடத்தை பற்றிய பார்வையை முழுமையாக புரிந்து கொண்டு 8ஆம் இடத்து சூட்சும தலமாக இருக்கும் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சில ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாங்க. மேசம், உங்க ராசிக்கு செவ்வாதாங்க அதிபதி. அவரே 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக வர்றதுனால நீங்க பழமுதிர்ச்சோலை மற்றும் மருதமலை ஆகிய கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செல்லவே கூடாதுங்க. அதையும் மீறி குடும்ப உறுப்பினர்களின் அழுத்தம் காரணமாகவோ அல்லது மறைமுக நெருக்கடி காரணமாகவோ இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உருவானால் நீங்க அந்த ஆலயத்தில் பிரசாதமாக வழங்கும் திருநீற்றை வாங்காதீங்க. அதையும் மீறி வாங்கினால் நெற்றியில் பூசிக்காதீங்க. அதனுடன் 9 ரூபாய் சில்லறையாக மாற்றி அந்த ஆலயத்தின் உண்டியலில் காணிக்கையா போட்டுருங்க. இதனால உங்களை சூழ திட்டமிட்டு இருக்கும் விபத்து மற்றும் ஆபத்தில் இருந்து தற்காத்து கொள்ளலாங்க. ரிஷபம், ரிஷப ராசிக்கு தனுசு குரு 8ஆம் அதிபதியாக வர்றதுனால நீங்க குருவாயூர் கோவிலுக்கு போக கூடாதுங்க. அப்படி சென்றால் நீங்க கோவிலுக்கு 16 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியாக மகர சனி வருவதால் நீங்க திருநள்ளாறு மற்றும் திருவன்காடு செல்வதை தவிர்க்கணுங்க. அதை மீறி போனா 17 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாங்க. கடகம், கடக ராசிக்காரர்களுக்கு கும்ப சனி 8ஆம் அதிபதியாக வர்றதுனால நீங்க குச்சனூர் மற்றும் கன்னியாகுமரி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்கணுங்க. அதை மீறி போனா 10 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாங்க. சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீன குரு 8ஆம் அதிபதியாக வர்றதுனால நீங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கணுங்க. மீறி சென்றால் 6 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமையில் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்கணுங்க. கன்னி, கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியாக மேச செவ்வாய் வர்றதுனால நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கணுங்க. அதையும் மீறி சென்றால் 17 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். பொதுவா நீங்க மலை மேல் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்கணுங்க. ஆனா வேறு முருகன் கோவிலுக்கு வேறு காரணங்களுக்காகவும் நீங்க செல்லலாம். துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு ரிஷப சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால நீங்க திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசிப்பதை தவிர்க்கணுங்க. அதையும் மீறி சென்றா 20 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாங்க. விருச்சிகம், உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியாக மிதுன புதன் வர்றதுனால நீங்க புதன்கிழமைகளில் திருவன்காடு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்கணுங்க. அதையும் மீறி சென்றால் 17 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். தனுசு, தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதியாக கடக சந்திரன் வர்றதுனால நீங்க திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதை தவிர்க்கணுங்க. அதை மீறி சென்றால் 16 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். மகரம், உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியாக சிம்ம சூரியன் வர்றதுனால நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில், திருவண்ணாமலைக்கு சென்று அங்குள்ள சிவபெருமானை தரிசிப்பதை தவிர்க்கணுங்க. மற்ற கோவில்களுக்கு நீங்க செல்லலாம். கும்பம், உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியாக கன்னி புதன் வர்றதுனால நீங்க கன்னியாகுமரிக்கு சென்று அங்குள்ள அம்மனை வழிபடுவதை தவிர்க்கணுங்க. அப்படியே சென்றாலும் 19 ரூபாய் காணிக்கையாக கொடுக்கலாம். அங்கேயே பிறந்தவங்க தவிர்க்க முடியாத சூழலில் அந்த கோவிலுக்கு சென்று விட்டீர்கள் அப்படின்னா அங்குள்ள விநாயக பெருமானுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி 11 முறை வலமாகவும் 3 முறை இடமாகவும் வலம் வந்து வணங்கணுங்க. மீனம், உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியாக துலாம் சுக்கிரன் வர்றதுனால திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதை தவிர்க்கணுங்க. அதை மீறி சென்றால் 16 ரூபாயை காணிக்கையாக கொடுக்கலாம். மேசம் முதல் மீன ராசி வரை உள்ளவர்கள் தவிர்க்க முடியாத சூழலில் இந்த கோவிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த கோவிலுக்கு போங்க. ஆனா அந்த கோவில் இறைவனின் திருநீரு, குங்குமம், மஞ்சள், தீர்த்தம், பிரசாதம் ஆகியவற்றை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தின் சூட்சும தலமாக இந்த கோவில்கள் இருக்கு. சித்தர்களின் அறிவுரையை மீறி இங்கு சென்று இறைவனை வணங்குபவர்களுக்கு 8ஆம் பாவத்துக்குரிய தண்டனைகள், அதாவது ஆயுள் ஸ்தானம், விபத்து, வீண் வம்பு, கடன், நோய், வழக்கு போன்றவை ஏற்படக்கூடும் என்பதால்
எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னா உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.